திண்டுக்கல்லேருந்து +2 படிச்சுட்டு இருந்த ஒரு பையனுக்கு 5 இயர்ஸில் யூரினில் கொஞ்சம் புகை கம்மியாக ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு யூரித்ரல் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ் மட்டும் ஃபாலோ போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல. கேட்டால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது யூரின் நல்லா போயிட்டு இருந்தாங்க. ஆனால் 12th படிக்கையில் கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போகையில் அவங்க பிபி ஹையாக இருக்குது, 180 120 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஃப்ராலஜிக்கு அனுப்புனப்போ யூரியா கிராட்டின் ரொம்ப ஹையாக இருந்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிட்னி டொனேட் பண்ண இல்லாமல் இருக்கையில் கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்போனாக்கா 1999 அப்போல இருக்கையில் அப்போயே வந்து ஒரு கிட்னி வந்தது. எப்போ வந்ததுனாக்கா தீபாவளி சமயத்தில் வந்தது. அவங்க ஃபெஸ்டிவல் வருதுனாங்க, ஃபெஸ்டிவல் வரலாங்க, கிட்னி வராமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா வந்து பண்ணுங்கன்ட்டு we did cadaver transplant 1 day before Deepavali. அது பண்ணி இப்போ 30 இயர்ஸாக he is leading a comfortable normal life. அதான் இப்போ ஒரு ஞாபகம் வந்தது. சில்ட்ரனோட பிபி எவ்வளோ தூரம் நம்ம கேர் எடுக்கணுன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம்.